ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாலா ஷிஃபா. நீங்கள் இத்தனை நாளாக என்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்த சீரீஸ் தான். நான் ரீசெண்டாக எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் இந்த சீரீஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ரிவெஞ்ச் லவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேர் ஷீ செங். இவன் நம்ம வெறும் ஷீன்னு கூப்பிடலாம். இவன் எப்போ பார்த்தாலும் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இவனை சுற்றிலும் நிறைய பாம்பு இருக்குது. ஒரு பெரிய பாம்பு பண்ணையே வச்சுருக்கான் போல். அந்த பாம்புங்களுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு பணக்கார பையன், இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் ஒரு ஹாபியாக வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ அவனுக்கு யார்கிட்டேருந்தோ கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேச, நான் ஒரு புதுசாக ஒரு ஸ்னேக் யூஎஸ்லேருந்து வர வச்சுருக்கேன், உனக்கு தைரியம் இருந்தால் நீ வா அப்படின்னு யாரோ அவனுடைய ஃப்ரெண்டோ இல்லை அவனுடைய எனிமியில் காம்படிட்டர் யாரோ அவனை வர சொல்கிறாங்க. இவன் இதோ வரண்ட அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அவனுடைய பைத்தான் பாம்புக்கு சாப்பாடு போட்டுட்டு கிளம்பி போகிறான். அப்போ நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. எடுத்தோடனே ஃபேஸை காட்டலாம். இவன் பேர் சுவாவி. சுவாவியும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னா, சுவாவியோட கேர்ள் ஃப்ரெண்டு இவனை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரப்போகிறான். அதுக்காகவே அவங்க அம்மா ஸ்பெஷலாக போய் நிறைய கிராஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மா, அவங்க ஒன்று நல்லா ஏமாற்றிட்டாங்க, இதெல்லாம் வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அவன் வெயிட்டு போட்டு பார்த்தா வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. அம்மா, எல்லாம் தண்ணியை கொடுத்து உனக்கு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல, டே பரவாயில்ல விடுறா, அந்த ஆண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, போய் எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி, என்னாச்சு? இன்னும் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வந்து யூயூ. என்ன யூயூ இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு, சரி நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவன் பார்க்க போகிறான். யூயூ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த இடமே பிடிக்கல போல், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி மூக்கை பொத்திட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ கோவமாக அங்கேருந்து நடந்து போக அங்கே சுவாவி வந்துடுறான். இதோ நான் இங்கே இருக்கேன், வா வா வீட்டுக்கு போகலாம் வா, எங்கள் அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்காக பெரிய விருந்தே ரெடி பண்ணியிருக்காங்க, வா, நீ வரன்னு தெரிஞ்சு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் யூயூ திடீர்னு, என்னை விடு, நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வரல, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தடா, இப்போ நீ எப்படி இருக்க பாரு, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னுட்டு திரும்பி நின்றுக்கிறான். ஆனால் பாவம் சுவாவி அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே அந்த யூயூவோடைய புது பாய் ஃப்ரெண்டு போல் அவன் சுவாவியை அடிச்சிடுறான். பாவம் அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஷீஷெங்கனுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்ல, ஃப்ரெண்டாக ரைவலான்னு தெரியல, அதான் புதுசாக ஒரு ஸ்னேக் வந்திருக்குன்னு அதை பார்க்க தான் வந்திருக்கான். இவன் ஸ்னேக் வளர்க்குறது இந்த ஸ்னேக் சண்டைக்காக தான் போல். இவனுடைய ஸ்னேக்கும் அவன் புதுசாக ஒரு ஸ்னேக் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னால, அந்த ரெண்டு ஸ்னேக்கும் அங்கே சண்டைக்கு விட்டுருக்காங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே அது ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்குது. யாரும் கவலைப்படாதீங்க, அது நிஜ ஸ்னேக் கிடையாது, சிஜிஐ தான். எல்லாரும் அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஷீச்செங்கோடைய ஸ்னேக் தான் வின் பண்ணும் போல். ஆனால் இந்த டைம் அந்த ஃபாரின்லேருந்து வந்த ஸ்னேக் நல்லாவே சண்டை போடுது. எல்லாரும் இன்னைக்கு அவங்க தான் வின் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க நினச்ச மாதிரியே அந்த ஃபாரின் ஸ்னேக்கு அதை கடிச்சிடுது. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் ஷீச்செங்கோடைய ஸ்னேக்கு கடைசி நிமிஷத்தில் அந்த ஆடுகளம் பட கிளைமேக்ஸ் மாதிரி எந்திரிச்சு அந்த இன்னொரு ஸ்னேக்கை கடித்து கீழே போட்டுடுது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பாதி பேருக்கு ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா பாதி பேர் வந்து ஷீச்செங்கோடைய ஸ்னேக் ஃபேன்ஸ் போல். இவனோட ரைவல் கூட பெருசாக டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தெரியல. ஆனால் ஒருவேளை மனசுக்குள்ளே கவலைப்பட்டுட்டு வெளியில் சொல்லாமல் இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஸோ அந்த டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு, நான் தோற்றது எனக்கு ஒன்றும் பெருசாக கவலை இல்லை அப்படின்னு காசை தூக்கி வீச, அதே மாதிரி ஷீச்செங்கு வந்து காசை தூக்கி வீசுகிறான். அப்போ அவன் ஷீச்செங்கை பார்த்து, பரவாயில்லடா, நான் தோத்ததையும் ரொம்ப பெருமையாகவே ஏற்றுக்கிறேன் அப்படின்னுட்டு, சரி இப்போ எனக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அந்த ஷீச்செங் கேட்க, அதுக்கு இவன் காசு ஏதாச்சும் கொடுப்பான்னு பார்த்தா, இதோ இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவனை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பையனை கொடுக்குறான். அந்த ஷீச்செங்கு ஒன்றும் சொல்லாமல், சரி வா வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஒரு கிளினிக் காட்டுறாங்க. இந்த கிளினிக்கில் ஒரு டாக்டர் இருக்கான். அந்த டாக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்குவான், ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாகவும் இருப்பான். இவன் நம்மளுடைய செகண்ட் கப்பலுடைய ஹீரோ. இவன் பேர் ஜாங் ஷியாவோ. நேற்று அவனுடைய அதான் ஸ்வாவியை அந்த யூயோடைய பாய் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டான்ல, நேற்று மயக்கம் போடுறது, இன்னைக்கு தான் அவன் ஹாஸ்பிட்டலில் முழிக்கிறான். என்ன ஆச்சு, நான் எங்கே இருக்கேன், யார் என்னை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு கேட்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸா? யார், ஒரு பொண்ணு வந்தாளா அப்படின்னு சுவாதி கேட்க, ஆமாம் கூட ஒரு பையனும் வந்தா அப்படின்னு சொல்ல, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு,
கூட வந்தது அவனுடைய ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டா? அவங்க 2 பேரையும் பார்த்தா அவங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த டாக்டரு ஜாங்ஷியோ கேட்குறான். அப்புறம் அவங்க வந்து இவனை அட்மிட் பண்ணிட்டு போனாங்கல்ல, இவங்ககிட்ட பெருசாக நல்ல நல்ல மெடிசன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இருக்கிறதுலே சீப்பான மெடிசனாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம நிலமையை புரிஞ்சுதான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கரெக்டாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறான் இவன். ஆனால் அவங்க 2 பேரை பார்த்தா அவங்க தானே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது, நீ போய் சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு அந்த டாக்டர் இவங்ககிட்ட கேட்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவளுக்கு இப்போ என்னை பிடிக்கலையாம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் ஃபஸ்ட்டு மாதிரி நல்லா ஹேண்ட்ஸமாக இல்லையாம்மா அப்படின்னு சொல்ல, சரி அதுக்காக எதுக்கு நீ கவலைப்படுற, நீ மறுபடியும் பழைய மாதிரி ஆகு, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா டாக்டர், என்னால் கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு டாக்டர் இவனுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க, இவனும் அதே மாதிரி ஷேவ் பண்ணுறான், புதுசாக நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறான். அப்புறம் உடம்பு வந்து குண்டாயிட்டானாமா, ஸோ உடம்பு குறைக்கிறதுக்கு டெய்லி ரன்னிங்கும் போயிட்டு இருக்கான். இப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவனோட லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்து ஃபஸ்ட் இருந்த மாதிரியே ஒல்லியாக ஹேண்ட்ஸமாக அழகாக ஆயிடுறான். அப்போ டெய்லி அவன் ரன்னிங் போகிற இடத்துல சம்திங் என்னமோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ கூப்பன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். இந்த லீ ஷெங்கு அவனுடைய ஸ்னேக்ஸ் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ரொமான்ஸ்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவனுக்கு அவனுடைய ஸ்னேக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் போல். ஸ்னேக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் கீழே ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஒருவேளை நேற்று நைட் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பையனை கொடுத்தான்ல, அவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவனுக்கு அவனுடைய அம்மா கிட்டேருந்து கால் வருது. அப்பா அவள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் வெளியில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்கள, அவங்கக்கிட்ட இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். இங்கே வீட்டுக்கு வரும்போது அம்மா உட்காந்துருக்காங்க. வாங்க போகலாம், போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ வா, இப்போ வேண்டாம், காலையில் போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அவன் கையில் அந்த ஸ்னேக்கை கூடவே கொண்டு வந்திருப்பான். அந்த ஸ்னேக்கை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. இது எதுக்குடா எங்களை கொண்டு வந்த அப்படின்னு கேட்க, அதை அவன் பெருசாக காதில் வாங்கின மாதிரி இல்லை. காலையில் தான் நான் அப்பாவை பார்க்க போகணும், சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ரூமுக்கு தூங்க போயிடுறான். என்னடா அம்மா கூட கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டேன் அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவன் காதில் எதுவும் விழுந்த மாதிரி தெரியல. அப்புறம் அவன் போய் நல்லா படுத்து தூங்கிடுறான். காலையில் அவனுக்கு அவனுடைய வேலை செய்கிறவங்ககிட்ட கால் வருது. அவனுடைய ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காணாமா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம் எங்களுக்கு நேற்று நைட்டு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே கான்ஷியஸ்லேயே இல்லை, எந்திரிச்சு பார்க்கும்போது எந்த பாம்பையும் காணும், உங்கள் ரூமில் இருந்த எல்லாத்தையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நேற்று ஒரு பையன் இருந்தால ரூமில், அதான் அவனுக்கு கிஃப்டாக கிடைச்சானே அவன் எங்கே அப்படின்னு கேட்குறான். அவனையும் காணும் அப்படின்னு அந்த வேலை செய்கிறவன் சொல்கிறான். உடனே சீக்கிரமாக கிளம்பி அவன் அந்த இடத்துக்கு போக போகிறான். அப்போ அவனுடைய அப்பா ரூம்லேருந்து வெளியில் வராரு. அவங்க அப்பாவை பார்த்ததுமே, என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்பா சும்மா இருக்காரு. ஓ அப்படியெல்லாம் இதெல்லாம் உங்களுடைய வேலை தானா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். நீ கூடிய சீக்கிரம் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணு, நீ ஒழுங்காக வேலை செஞ்சின்னா உன்னோட ஸ்னேக்ஸ் எல்லாம் உனக்கு பத்திரமா திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் அதெல்லாம் காதலியே வாங்க மாட்டான். உனக்கு 28 வயசு ஆகுதா, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா அப்படின்னு எல்லா அப்பாவும் திட்டுற மாதிரி அவரும் திட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த குவாஷ் எங்க பாரு, அவன் கம்பெனி எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவனே வேணா உங்க பையனை வச்சுக்கோங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். அந்த குவாஷ் எங்க மறந்துடாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க, அவன் தான் நம்மளுடைய செகண்ட் லீடோட இன்னொரு ஹீரோ. அவங்க அப்பா பாட்டுக்கு ஒன்று திட்டிக்கிட்டு இருக்காரு. உன்னை பற்றி எனக்கு வெளியில் சொல்கிறதுக்கே அவமானமாக இருக்குடா, ஏதோ வியோட மாதிரி இருக்கு, பாம்பை வளர்த்துக்கிட்டு அது கூடயே தூங்குற, அது கூடயே எந்திரிக்கிற, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் அவன் பெருசாக எதுவும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அடுத்த நாள் சுவாவி அவன் தான் கேர்ள் ஃப்ரெண்டு நினச்ச மாதிரியே பழைய மாதிரி ஹேண்ட்ஸம் ஆகிட்டால. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த யூயூவை வர சொல்லியிருக்கான். யூயூ வந்ததுமே பார்த்தியா நான் பழைய மாதிரி ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன், வா நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சாப்பிட கூப்பிடும். நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்ல, என் கையை விடு, நான் உன்னை வெறும் ஹேண்ட்ஸமாக இல்லைன்னு மட்டும் சொல்லலை, நீ ரொம்ப ஏழையாக இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை ஒரு சாதாரண ரோட்டு கடைக்கு தான் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லக்ஸுரியான பேக் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்க, ஆனால் உன் கூட இருந்தால் எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் பேசாதவா, நான் உனக்காக டேபிள் புக் பண்ணியிருக்கவா சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட கூப்பிட போகிறான். அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட ஒரு கூப்பன் கோடையும் கொடுக்குறான். அதெல்லாம் அந்த யூயூ பார்க்குறா. அவளுக்கு இன்னும் கோவம் வருது. அவங்க அந்த கூப்பன் கோடை இன்னைக்கு அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல யூயூ கடுப்பாயிட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ சுவாவி அவங்ககிட்ட ஓடி வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க, மறுபடியும் யூயூடைய பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்து இவன் தலையில் அடிக்கிறான். இவன் தலையிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது.
ஆனால் அந்த யூ இவனை சுத்தமாக கண்டுக்காமல் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் பாவம் அங்கேயே மயக்கம் போட்டு கிடக்குறான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவன் உடனே கிளம்பி வரான். ஒர்க்குன்னா டெய்லி ஒர்க் கிடையாது, ஃப்ரீலான்சிங் மாதிரி எப்பயாச்சும் வேலை இருக்கும்போது மட்டும் கூப்பிடுவாங்க போல். ஏதோ கம்ப்யூட்டர் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற வேலை போல். அங்கே வேலை செய்கிறோம் ரொம்பவே ரூடாக பேசுகிறான் இவன்கிட்ட, அதாவது இவனோட பாஸ் மாதிரி இருக்கிறவன். என்ன எப்பெல்லாம் வேலை இருக்குமோ அப்போ மட்டும் நீ காணாமல் போயிடுற, வேலை இல்லாத டைம் வந்து வேலை கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், போய் அதை சரி பண்ணு அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுகிறாரு. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து தூங்கிடுறாரு. இவன் ரெடி பண்ண எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு பார்ட் உடஞ்சிருக்கு போல். அதை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு, இந்த பார்ட் உடஞ்சிருக்குது, காசு கொடுங்க புதுசாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, காசா, இது நிஜமாவே உடஞ்சிருந்துச்சா இல்லை நீ உடச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்ல, இதை போய் உன் காசுலேயே வாங்கிட்டு வா, அடுத்த மாதம் உன் சம்பளத்தையும் நான் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லி சொல்லி என் சம்பளமே நீங்கள் கொடுக்கல, எனக்கு என் காசு வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த பாஸ் ரொம்ப கடுப்பாயிட்டு இவனை தள்ளி விட்டுடுறாரு. என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு வேலையும் கிடையாது எதுவும் கிடையாது, நீ என்ன பண்ணுவேன், நான் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா நீ போய் பிச்சை எடுப்பேன் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிக்கிட்டே இருக்க. பாவம் சுவாமிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. எனக்கு ஒன்றும் இந்த வேலை வேண்டாம், நான் என்னையோட குவிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கோவமாக அங்கேருந்து வரான். அவன் ஸ்ட்ரைட்டாக அந்த கிளினிக்கு வரான். ஏன்னா தலையில் அடிபட்டிருக்கல. அந்த ஹேண்ட்ஸம் டாக்டர் அவனோட டியூட்டியை முடிச்சுட்டு அங்கேருந்து போக போகிறாரு. அதான் ஜாங் ஷியாவ். அவன் சுவாவியை பார்த்ததுமே, என்னாச்சு, இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு வந்தேன், இப்போ மறுபடியும் தலையில் ரத்தம் வருது, என்னாச்சு அப்படின்னு கேட்க அவனை நடந்த விஷயத்த சொல்கிறான் போல். அப்புறம் அவனை உள்ளே கூப்பிட்டு அவன் தலையில் இருந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட, நான் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு ஜாங் ஷாவை கேட்க, நான் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சத்தமாக கத்துறான். அடுத்த நாளே அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்குறதுக்கு பொட்டி துணிமணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ பரவாயில்ல, எனக்கும் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்கும், சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜாங் ஷாவை இவனை பார்த்து கேட்க, நான் வந்து ஒரு கேண்டி ஷாப் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அங்கே இருக்கிற ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் அவன் ஒரு கேண்டி ஷாப் வைக்கிறான். சுகரை மெல்ட் பண்ணி அதில் டிசைனான ஷேப்பில் கேண்டி பண்ணுறது தான் அவனோட கடை போல். அவனும் அந்த ஷாப் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஒரு ரவுடி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட் யாரோடதுன்னா லீ ஷெங் நம்மளுடைய ஹீரோவோடது தான். அவன் தூரத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வரதை பார்த்துட்டு அந்த ரோட்டில் கடை வச்சிருக்க எல்லாருமே பயந்துட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ இவன் பக்கத்தில் இருக்கவன்கிட்ட கேட்குறான், ஏன்னா எதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு கேட்க, இதோ வராருப்பார், அவர் தான் மிஸ்டர் லீ, அவரோட இடம் தான் இது, இங்கே யாரும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம கடை வைக்க முடியாது, அவருக்கு மாமூல் கட்டணும் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் போகலையா அப்படின்னு அவன் கேட்க, என்னோட தள்ளு வண்டி தானே, அதாவது எப்போ வேணால் தள்ளிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ ஒன்றும் பயப்படாத, அங்கே பாரு நமக்கு முன்னாடி ஒருத்தன் பழக்கடை வச்சுருக்கான், பார்க்கவே எவ்வளோ பெரிய ரவுடி மாதிரி இருக்கான் பாரு, இவன் அந்த ஷீட் சங்க கண்டிப்பாக அடிச்சிருவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ரவுடி மாதிரி இருக்க பழக்கடைக்காரனுக்கும் ஷீட் செங்கும் சண்டை நடக்குது. ஷீட் செங்கு அசால்ட்டாக வின் பண்ணிடுறான். ஐயோ இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சுவாவி பக்கத்தில் பார்க்க அவன் பக்கத்தில் இருந்த கடைக்காரன் கடையை தூக்கிட்டு ஓடிடுறான். ஐயோ நம்ம மட்டும்தான் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு நினைக்க கரெக்டாக ஷீட் செங் இவன் பக்கத்தில் வரான். இவன் மெதுவாக நிமிர்ந்தவனை பார்த்துட்டு எப்படா இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு அந்த கேண்டீஸ் எல்லாம் எடுத்து அவன் மூஞ்சில் தூக்கி விசிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஷீச்செங்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்ல அதே இடத்துல குவாஷெங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். குவாஷெங் யாருன்னா லீ ஷெங்குடைய ரிலேட்டிவ் தான் போல. அதான் அவங்க அப்பா கூட சொன்னார்ல, குவாஷெங்கை பாருடா அவன் கம்பெனி எப்படி பார்த்துக்கிறான்னு, அவன் தான் இவன். குவாஷெங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். குவாஷெங்கு அந்த சுவாவியை துரத்திக்கிட்டு பின்னாடியே போகிறான். சுவாவி அங்கே பிடிச்ச ஓட்டம் கடைசியாக அந்த கிளினிக்கில் தான் வந்து முடிக்கிறான். கிளினிக் உள்ளே போய் அவன் ஒளிஞ்சுக்கிறான். அங்கே டாக்டர் வெளியில் உட்காந்துருக்கான் ஜாங் ஷியாவ். அவங்ககிட்ட யாராச்சும் வந்தால் நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கே குவாஷெங் வரான். வந்த குவாஷெங்கு ஆக்சுவலாக சுவாவியை தேடி தான் உள்ளே வரான். ஆனால் அங்கே ஜாங் ஷியா உட்காந்துருக்கான்ல, அதான் நம்ம டாக்டர், அவனை பார்த்ததுமே அவனுடைய அழகில் மயங்கிடுறான் போல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவன் கூட வந்த ஆள் இங்கே யாராச்சும் ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்க வரான். ஆனால் குவாஷெங் அவனை சும்மா இருக்க சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜாங் ஷேவனை பார்த்து என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு அப்படின்னு கேட்க, நீங்கள் டாக்டர் தானே, நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜாங் ஷேவும், நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை தேடி வந்திருக்கீங்கன்னா அது இந்த இடம் கிடையாது, இதோ இன்னும் கொஞ்சம் தூரமாக போங்க அப்படின்னு சொல்கிறான்.
அவன் மறுபடியும் பக்கத்தில் வந்து ஃப்ளர்ட் பண்ண, நீங்கள் கண் டாக்டரை தேடி வந்திருக்கீங்களா? சாரி, நீங்கள் ஐயெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது, அது அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவன் பக்கத்தில் இருந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாரி, நாங்கள் எங்கள் பைத்தியத்தெல்லாம் ட்ரீட் பண்ணுறதில்ல, சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம் இருக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ குவாஷிங் பக்கத்தில் வந்து அவனுடைய ஐடி கார்டு எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பேரை பார்த்து ஜாங் ஷியாவோ, ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அசால்ட்டாக எழுந்திரிச்சு வெளியில் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் மெதுவாக சுவாவி வெளியில் வரான். போயிட்டாங்களா அப்பாடா அப்படின்னு வந்து ஒரு சேரில் உட்காடுறான். இன்னைக்கு என்னோட நாளே சரியில்லை, என்னோட வேலை சரியாகவே போகலை, இனிமேல் நான் இந்த கடை வைக்க மாட்டேன், நாளையிலேருந்து நான் வேற ஒரு வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஜியாங்ஷியா அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே ஒரு பொண்ணு வரான். வந்துட்டு இவன் பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு கேட்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு போயிடுறான். இதை சுவாவியும் கேட்குறான். கேட்டுட்டு வந்து, அப்படின்னா உனக்கு பசங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு அவன் சுவாவி மேலே அசால்ட்டாக கையை போட்டு கேட்க, அவன் மெதுவாக அவன் கையை தட்டி விட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு வெளியில் போகிறான். ஷீச் எங்கள் ரோட்டில் தனியாக நின்று என்னமோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய கிளாஸ்மேட் யாரோ கால் பண்ணி, என்னாச்சு நீ இந்த வருஷமும் ரீயூனியனுக்கு வரவே இல்லையே அப்படின்னு கேட்க, இவன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அசால்ட்டாக ஃபோனை கட் பண்ணிடுறான். சுவாவி அந்த பக்கமாக தான் நடந்து வரான். அவன் அந்த கேண்டி பிஸ்னஸை விட்டுட்டால, அடுத்து இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி பிக் பாக்கெட் பண்ணுறத வீடியோ பண்ணி அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி 2 பேர்கிட்ட பண்ணிட்டான் போல், 3ஆவதாக யார்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஷீச்சிங் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். சரி, இந்த ஆள் கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய் இடிச்சிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்துடுறான். ஓ சாரி, தப்பாக தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னுட்டு மெதுவாக அவன் ஃபோன் எடுத்து பேக்கெட்குள்ளே போட போகிறான். ஆனால் ஷீச்செங் அவன் இவங்ககிட்ட இருந்து ஃபோனை ஆட்டை போட்டிருக்கான்றது நல்லா தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன் கையை மடக்கி அவனை மிரட்டா, ஐயோ நான் திருடெல்லாம் கிடையாது, நான் லைவ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல, ஷீச்செங் அதை நம்புற மாதிரி இல்லை. என் ஃபோனை பாருங்க அப்படின்னு அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதை எடுத்து காட்டுறான். அவன் அப்படியே நம்பலை. அப்புறம் பேக்கெட்டில் இருக்க ஃபோன் கேமராவை எடுத்து காட்டுறான். அவன் கடுப்பாயிட்டு அவன் முகத்தில் இருக்க மாஸ்க்கை எடுத்து பார்த்ததுமே, அவன் ஃபேஸை பார்த்ததுமே அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்றான். அதாவது நேற்று இவன் ஃபேஸில் கேண்டி எடுத்துக்கி வீசிட்டு ஓடினால சுவாவி தான் இவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா, ஆனால் சாரி உங்களை பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை, நான் என்னுடைய வேலைக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங், ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்று என்கிட்ட அடி வாங்கிக்கும், இல்லைன்னா உன்னோட கேட்ஜெட்டெல்லாம் நான் வாங்கிட்டு போயிடுவேன், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, சரி நான் அடியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். ஆனால் ஷீச்செங் விடுற மாதிரி இல்லை. அடியெல்லாம் இல்லை, எனக்கு உன் கேட்ஜெட்ஸ் வேணும் அப்படின்னு ஃபோனு கேமரா அதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறான். அப்புறம் ஷீச்செங் அவனுடைய இடத்துக்கு வரான். அவனுடைய ஆளுங்கள்லாம் சேர்ந்து இவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகி போனான்ல, அதான் பாம்பு காணாத அப்போ இவனையும் காணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவனுக்கு கிஃப்டாக கிடைச்சானே, அவனை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் அப்ராடுக்கு தப்பிச்சு போகலான்னு பார்த்தான். அதான் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அவன் இவங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிறான், நான் வேணும்னு பண்ணலை, உங்கள் அப்பா தான் அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஷீச்செங் கிட்ட சொல்கிறான். ஷீச்செங் அவனை பக்கத்தில் கூப்பிட்டு, அவன் கூட வேலை செய்கிறாங்கல்ல அந்த ஆளுங்கள்கிட்ட, என்ன இவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா இவனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவன் வெளியில் வந்துடுறான். அதாவது அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனை ரேப் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. பின்னாடி அப்படி தான் சத்தம் கேட்குது. இவன் பாட்டுக்கு அசால்ட்டாக வெளியில் வரான். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் யாருமே யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வெளியில் போகும்போது அவனுடைய வேலை செய்கிறவங்க கிட்ட, அவனை பார்த்துக்கோங்க, அவன் செத்துடக்கூடாது அப்படின்னுட்டு வெளியில் வரான். ஷீஷன் காரை விட்டுட்டு உள்ளே போனால அந்த இடத்துக்கு யூ அவளுடைய பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கான். வழியில் ஷீச்செங்குடைய கார் நிற்கிறத பார்த்ததுமே, எவன் காரடா இது அப்படின்னு கோவமாக வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த காரை காலால் எட்டி உடச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஷீச்செங் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் அசால்ட்டாக அதை பார்த்துட்டே வந்து காருக்குள்ளே ஏறி உட்காடுறான். யூ இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போக, யூயோடைய கண்ணு ஃபுல்லாக ஷீச்சிங் மேலேயே தான் இருக்குது. அப்புறம் இவங்க 2 பேரும் காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ யூ ஷீச்செங்கே நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தால அப்படின்னு நினைக்கிறா போல. அப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்டு மெதுவாக இவ மேலே கையை வைக்க, இவ கையை தட்டி விட்டுடுறான்.
அப்போ ஆப்போசிட்லேருந்து ஒரு கார் வருது. அந்த காரோடைய லைட் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இவனுக்கு கண்ணே தெரியல, அது மாதிரி இவன் கண்ணே பிளைண்ட் ஆகுற மாதிரி ஆயிடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் அவன் காரை எப்படி இப்படியே திருப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் கார் எங்கேயோ இடிச்சிடுறான். செம்மையாக ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த ஆப்போசிட் காரில் வந்தது ஸ்ரீசங் தான். இவனோட காரை எட்டி உதைச்சான்ல, அதுக்காக பழி வாங்க வந்திருக்கான் போல. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனான்னு தெரியல, செத்துட்டானா என்னன்னு தெரியல. யூயூ காரை விட்டு கீழே இறங்கலா, ஆனால் யூயூக்கு எதுவுமே ஆகலை. ஆக்சுவலாக ஷீச்செங் தான் வந்து கார் டோரே ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் யூயூ வெளியில் வரா. அடுத்த நாள் ஷீச்செங்குடைய அப்பா அம்மா அவனை வர சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் இவனை திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு நான் இன்னும் 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வரணும், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு பையனாடா, எப்போ பார்த்தாலும் பாம்புங்க கூட விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் உனக்கு அந்த பையனை தெரியும் இல்லை, அந்த பையனுடைய பாதி உடம்பு பேரலைஸ்ட் ஆயிடுச்சாம்மா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எந்த பையனை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அதான் நேற்று நைட்டு அவனுடைய ஆளுங்க கிட்ட விட்டுட்டு வந்தால, இவனை என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு. அவனை பற்றி தான் அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அவனுடைய பாதி உடம்பு பேரலைஸ்ட் ஆயிடுச்சாமே, உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, யார் அது, எனக்கு அது யாருன்னே தெரியல அப்படின்னு ஸ்ரீசெங் போய் சொல்கிறான். அடுத்த நாள் யூயூ ஸ்ரீசெங்கை பார்க்கறதுக்காக அதே இடத்துக்கு வரான். யூயூடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனான்னு தெரியல, அவன் செத்துட்டானா என்னன்னு தெரியல, ஆனால் அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜியாங் ஷாவ் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோவி குளிச்சுட்டு வரான். ட்ரெஸ்ஸு போடலாம், வெறும் கீழே மட்டும்தான் போட்டிருக்கான். ஜியாங் ஷா அவனை மேலும் கீழையும் பார்க்க, ஓ சாரி, உனக்கு பசங்களை தான் பிடிக்கும்ல, நான் மறந்துட்டேன் அப்படின்னுட்டு அங்கே ஜியாங் ஷாவோட கோட்டு இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்பயே அவன் உடம்பு ஃபுல்லாக மூடின மாதிரி தெரியல, அசால்ட்டாக தான் உட்காந்துக்கிட்டா இருக்கான். ஏண்டா நீ ஏதோ ஷர்ட்டை போட்டு மூடுவேன்னு பார்த்தா என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறம் அவன் ஃபுல்லாக முடிக்கிறான். அன்றைக்கி நடந்த விஷயத்த சொல்கிறான். என்னால் இனிமேல் இந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஒருத்தன் வந்து என்னுடைய கேமரா கேஜெட்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டான். இப்போ நான் என்ன வேலை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ ஜியாங் ஷா சொல்கிறான், அவனோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க இந்த ட்ரக் வச்சுட்டு அந்த டெலிவரியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வேணால் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தரவா அப்படின்னு கேட்க, ஸ்வாதி ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். சரி ஓகே அப்படின்னு உடனே ஒத்துக்கிறான். யூ ஷீச்செங்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. ஷீச்செங் வெளியில் வரான். இவளை பார்த்ததுமே இவ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அதனால். அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு, அதுவும் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்ல, ரொம்ப சீஸியாக இருக்குது லைன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை பார்த்தா ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கே, உனக்கு குளிருதா அப்படின்னு அவன் கேட்க, ஆமான்னு அவன் சொல்கிறான். என்னோட காரில் பைத்தான் இருக்குது, வேணா போய் பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி அந்த பைத்தானை பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு உண்மையாலுமே பாம்புன்னா பிடிக்குன்ற மாதிரி தெரியல, சும்மா அவனை கரெக்ட் பண்ணுறதுக்காக போய் சொல்கிறா போல். அப்புறம் வேணுமுன்னே அவன் கை மேலே கையை வச்சு அவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் அதெல்லாம் பார்க்குறான். ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இக்னோரும் பண்ணலை. அவகிட்ட இவனும் பேசிக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் ஸ்ரீசங் அவன் இடத்துக்கு வந்துடுறான். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனால் உங்கள் அப்பா பாம்பை எங்கே மறைச்சி வச்சிருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ரீசங் சொல்கிறான், ஒருவேளை அப்பாவோட கம்பெனிலே வச்சுருப்பாரு அப்படின்னு கேட்க, இல்லையே நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் தேடிட்டோமே அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை அப்பாவோட கம்பெனியில் புதுசாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் சுவாவிக்கு தான் இப்போ அந்த ட்ரக்கு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குல்ல, அவன் ட்ரக்கை எடுத்துகிட்டு இங்கே டெலிவரி பண்ண வந்திருக்கான். அதாவது ஸ்ரீசெங்கோடைய அப்பா கம்பெனிக்கு தான் டெலிவரி பண்ண வந்திருக்கான். அவங்க போகும்போதே சொல்லி அனுப்புகிறாங்க, யார் வந்தாலும் ட்ரக்கை ஓப்பன் பண்ண சொன்னால் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் அந்த ட்ரக்கை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்துடுறான். ட்ரக்கை நிறுத்திட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீசெங்கோடைய ஆள் வந்து ட்ரக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இவன் ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அவனுக்கு டவுட் வந்துடுது. அவன் ஸ்ரீசெங்கு கால் பண்ணி பாம்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ரீசெங் அங்கே வந்துடுறான். ஆனால் சுவாவி அவங்கள ட்ரக்கை ஓப்பன் பண்ண விட மாட்டான். ஸ்ரீசெங் வந்து இவன் கையை பிடிச்சி மடக்கி பிடிச்சிக்கிறான். போய் அவங்கள ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல, அப்போ தான் சுவாவி ஸ்ரீசெங்கோடைய ஃபேஸை பார்க்குறான். நீயா, மறுபடியும் நீங்கள் வந்துட்டியா, நான் என்ன வேலை செஞ்சாலும் அதில் பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ வந்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சுவாவி ஸ்ரீசெங்கை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டு பின்னாடி செக் பண்ண போனாங்கல்ல, ட்ரக்கில் பாம்பெல்லாம் எதுவும் கிடையாது, வெறும் பார்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னல, எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இப்போ உங்களால் என் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு, எனக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணும், எனக்கு 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்ரீசெங் அவனோட ஃப்ரெண்டை பார்த்து, இவனுக்கு 5000 ரூபாவை கொடுத்து அனுப்புங்கடா அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான்.
பரவாயில்லையே 5000 ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு இவனு ரூம்குள்ளே போய் காசை வாங்கிட்டு வெளியில் வரான். அப்போ ஷீச் எங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அதான் யூ அவள் தான் வந்திருக்கான். அவள் வந்து ஷீச் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் பெருசாக எதுவும் பதில் சொல்ல மாட்டான். வா போகலாம் அப்படின்னு காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இதெல்லாம் தூரத்துலேருந்து சுவாவி பார்க்குறான். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்ததுமே சுவாவிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அவன் என்ன நினச்சிக்கிறான், சுவாவி என்ன வேலை செஞ்சாலும் ஷீச்செங் வந்து அதை கெடுக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா அவன் யூயோடைய பாய் ஃப்ரெண்டு, அதனால தான் வேணுமுனே அவன் இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறான். உன்னை என்ன பண்ணுறான்னு பாருடா அப்படின்னு அவங்க கொடுத்த 5000 தூக்கி வீசிடுறான். இதோட எபிசோடு 1 முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக, அதான் சுவாவி ஷீச்செங்கிட்ட பழி வாங்கிறதுக்காக, யூவை பழி வாங்கிறதுக்காக ஷீச்செங் கூட பழகுவான். அப்படியே போக போக ஷீச்செங்க்கு மேலே லவ் வந்துடும், இவனுக்கு அவன் மேலே லவ் வந்துடும். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Love you babes. Bye.